பொதுக்குழுவில் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு வருகிறது? காயத்ரி, குறிப்பாக 17 தீர்மானங்கள் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான தீர்மானமாக குறிப்பாக இந்த தீர்மான குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருக்கு முழு அதிகாரத்தை வழங்கி அந்த முதல் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மத்திய அரசினுடைய அந்த குறிப்பாக கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, கல்வி சார்ந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று சட்டமன்றத்துல தீர்மானமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானமானது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறையின் சார்பில் டாஸ்மாக் ஊழல் குறித்து தற்பொழுது வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை சார்ந்து தற்போது இதுல தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் இதுல தீர்மானமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பெண்கள் ரீதியான அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதையும் ஒரு தீர்மானமாக இதுல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக ஜாக்டோ ஜியோ போன்ற குறிப்பாக அரசாங்க ஊழியர்களுடைய அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல கட்டங்களாக நடைபெற்று இருக்கிறது. அதற்கு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அதுவும் ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல தொகுதி மறுவரைவரை, அதே போல இருமொழி கொள்கை சார்ந்த அந்த தீர்மானம், அதே போல விஜயனுடைய முதல் குறிப்பாக போராட்டமாக கருதக்கூடிய இந்த பரந்தூர் பகுதியினுடைய இந்த விமான நிலையம் அமைக்க கூடாது என்ற தீர்மானத்தை இதுல கொண்டு வந்திருக்கிறார். அதே போல இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதே ஒரே தீர்வாக இருக்கும் என்ற அந்த தீர்மானமும் தற்போது இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட ஜாதி வாரியான அந்த கணக்கெடுப்புகள் நடத்தி கணக்கெடுப்புக்கான அந்த ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் இது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது சமூக நீதி நிலைநாட்ட ஜாதி வாரியான அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொள்கை தலைவர்கள் வழியில் பயணிக்க வேண்டும். குறிப்பாக அவர் ஏற்கனவே பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டவருடைய அந்த 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழியிலே பயணிக்க வேண்டும் என்ற 17 தீர்மானங்களை தற்பொழுது நிறைவேற்றி இந்த பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்மானங்கள் குறித்தும் அதே போல தமிழ்நாடு அரசு ரீதியாக இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் அவருடைய அரசியல் பயணங்கள் குறித்தும் தற்போது அரை மணி நேரம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி.